பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது இங்க SSR பக்கத்துல என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் உட்காந்துருந்தேன். அங்க வந்து சொன்னாரு, ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க என் பொழப்பு கரெக்டா போயிட்டு இருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்ல நீங்க கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும் போதுதான் அது தெரிஞ்சு அவர் பண்ணிருக்க ஸ்கிரீன் பிளே தான் அதுல ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனாலதான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்க பார்க்கும்போது வந்து ஆமா எங்க சித்தப்பா வீட்டுல இப்படி நடந்துச்சு, எங்க சித்தப்பா என்ன எப்படி சொன்னாரு, ஆமா பக்கத்து வீட்டுல இப்படிதானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புறேன். முக்கியமா வந்து ரொம்ப டைம் ஆயிட்டதுனால அத்தனை சுருக்கமா முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமா வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பத்தி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்ப வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிட்டு 4-5 கம்பெனி போனாரு. அந்த கம்பெனியில ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணாரு, தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்ப வந்து இவர் பட்ஜெட்ல எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளவு சொன்னீங்க? என்னன்னா நீங்க முதல் போட்டு இருந்த பட்ஜெட்ல உள்ள இதுதான் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்க மரத நாணயம் ராட்சசன் பேஜ் வந்து இப்படி படிப்படியா நான் அங்க எவ்வளவு சம்பளம் வாங்க தெரியுமா? நீங்க இந்த சம்பளம் போட்டு வச்சிருக்கீங்களா, அவங்க எப்படி நான் எப்படி மறுத்து இருக்க முடியும் அப்படின்னு அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். சாரி போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்க பண்றீங்களா அப்படி அப்படின்னாரு. ஆனா அவரு வந்து நான் எதிர்பார்க்காத இப்ப நிறைய பெரிய சம்பளமா தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருல அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்க தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணும்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.